So good morning. In biochemistry class we will study an interesting case along with biochemistry. இப்போ ஒரு 48-year-old male, he complains of colicky pain in the left lumbar region. அது கூட he tells a history of hematuria. அப்புறம் he develops episodes of severe pain in the first metatarsophalangeal joint on his left foot. இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறப்ப his blood showed increased uric acid levels. இப்போ நீங்கள் டயக்னோசிஸ் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Swelling of the first metatarsophalangeal joint along with increased uric acid level, it is gout. So gout na enna, adukku uric acid ku enna sambandham, that is the class today. So first வந்து uric acid. இந்த uric acid எப்படி நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆச்சு? uric acid is being produced from purines. purinesனா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். purines are nothing but adenine and guanine. இது நம்ம 12th படிச்சிருப்போம். purines are adenine and guanine. ஸோ adenine and guanine are purines பிரேக் டவுன் ஆகி தான் நம்மளுக்கு யூரிக் ஆசிட் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி, இதை போகிறதுக்கு முன்னாடி, எப்படி இது நடக்குங்க முன்னாடி பியூரின்ஸை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுவோம். அடினைன், பியூரின்ஸ் ஆர் அடினைன் அண்ட் guanine. இந்த அடினைன் guanine கூட ஒரு சுகர் மாயட்டி சேர்ந்துச்சுன்னா we call it as adenosine. அதே மாதிரி guanine கூட ஒரு சுகர் மாயட்டி சேர்ந்ததுன்னா we call it as guanosine. இப்போ இது ரெண்டு கூடயும் ஒரு பாஸ்பேட் சேர்ந்துச்சு அப்படின்னா adenosine கூட ஒரு பாஸ்பேட், it is called as adenosine monophosphate. இது கூட ஒரு பாஸ்பேட்னா we call it as guanosine monophosphate. இப்போ இதில் இருந்து தான் you develop ATP, அதுக்கப்புறம் GTP. இதெல்லாம் வந்து இதோட செக்வன்சஸ் தான். அது அடுத்தடுத்து வர்றதான் ஃபாஸ்பேட் ஆட் பண்ணிட்டு வர்றதான் ATPயும் GTPயும். ஸோ இது சும்மா உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ இது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, goutனா என்ன? goutனா you'll have increased uric acid level, swelling of the first metatarsophalangeal joint. அவ்வளோதான். இது வந்ததுன்னா goutனா யூரிக் ஆசிட். யூரிக் ஆசிட் வந்து எதிலிருந்து வருதுன்னா பியூரின்ஸ்லேருந்து வருது. பியூரின்ஸ் என்ன? அடினைன் அண்ட் guanine. ஸோ இப்போ எப்படி நம்ம பியூரின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது? இந்த பியூரின்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து பியூரின்ஸ்லேருந்து நமக்கு யூரிக் ஆசிட் வருது. ஸோ பியூரின்ஸே நம்ம பாடியில் எப்படி சிந்தசிஸ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பியூரின் சிந்தசிஸ் வந்து நம்மளுக்கு ஒரு மாலிகுல் தெரியும், ரிபோஸ் 5-phosphate. இந்த ரிபோஸ் 5-phosphateல PRPP சிந்தேஸ் போட்டோம்னா you get a molecule called phosphoribosyl pyrophosphate. இந்த phosphoribosyl pyrophosphateலேருந்து தான் நம்மளுக்கு டைரெக்டாக பியூரின்ஸ் கிடைக்கும். இந்த phosphoribosyl pyrophosphateலேருந்து பியூரின்ஸ் கிடைக்கிறது வந்து சாதாரண ஒரு ஆரோவில் வந்துடாது. இட் வில் டேக் அப்புறம் 15 ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த 15 ஸ்டெப்ஸில் யூ வில் பி ஆடிங் கார்பன் டை ஆக்சைடு, aspartate, glycine, glutamate and formate. இது எல்லாமே ஆட் பண்ணுவோம். இந்த 15 ஸ்டெப்ஸில் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என் மாலிகுலாக கிடைக்கிறதா இனோசைன் மோனோஃபாஸ்பேட். இந்த இனோசைன் மோனோஃபாஸ்பேட்லேருந்து யூ வில் கெட் அடினோசைன் மோனோஃபாஸ்பேட் அண்ட் guanosine மோனோஃபாஸ்பேட். சரியா? இப்போ இந்த அடினோசைன் மோனோஃபாஸ்பேட், இனோசைன் மோனோஃபாஸ்பேட், guanosine மோனோஃபாஸ்பேட் கூட 5' நியூக்ளியோடைடேஸ் போட்டிங்கன்னா யூ வில் கெட் அடினோசைன், இனோசைன் அண்ட் guanosine. அவ்வளோதான். இப்போ அடினோசைன், இனோசைன், guanosine கிடச்சிருச்சு நம்மளுக்கு. அடினோசைன் வந்து கேன் பி கன்வெர்டட் டு இனோசைன். எப்படின்னா அடினோசைன் டிஅமைனேஸ் என்சைம் போட்டோம்னா அடினோசைன் கெட்ஸ் கன்வெர்டட் டு இனோசைன். இப்போ இனோசைன் அப்படி எடுத்துக்கலாம், guanosine எடுத்துக்கலாம். இது ரெண்டுலையுமே ஃபாஸ்பாரிலேஸ் என்சைம் போட்டிங்கன்னா ரிபோஸ் 1-phosphate வெளியே போயிடுச்சுன்னா இனோசைன்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது ஹைப்போசாந்தைன், guanosine நம்மளுக்கு கிடைக்கிறது guanine. இப்போ இது ரெண்டுமே ஹைப்போசாந்தைன் அண்ட் guanine, இது ரெண்டுமே வில் பி கன்வெர்டட் டு xanthine. xanthine கூட xanthine ஆக்சிடேஸ் என்சைம் போட்டோம்னா யூ வில் கெட் யூரிக் ஆசிட். அவ்வளோ, யூரிக் ஆசிட் ஹஸ் பீன் ப்ரொடியூஸ்ட். ஸோ இது வந்து த என்டையர் ஸ்டெப் ஃப்ரம் விச் பியூரின்ஸ் எப்படி சிந்தசிஸ் ஆச்சு, பியூரின்ஸ்லேருந்து நம்மளுக்கு எப்படி பிரேக் டவுனாக யூரிக் ஆசிட் வந்துச்சு அப்படிங்கிறத ஒரே நரேட்டிவ் பாத்வேயில் கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் ரீகால் பண்ணுறதுக்கு ரிபோஸ் 5-phosphateலேருந்து phosphoribosyl pyrophosphate சிந்தேஸ் போட்டால் யூ கெட் phosphoribosyl pyrophosphate. ஃப்ரம் phosphoribosyl pyrophosphate you get all purines. They get broken down and you get uric acid. This is for the synthesis of uric acid is from purines. So here you'll have from adenosine it will be converted to inosine by adenosine deaminase. Inosine is taken and guanosine is taken directly. You add the enzyme phosphorylase, ribose 1-phosphate will leave out and you develop and you get hypoxanthine and guanine. These two will be converted to xanthine. In the presence of the enzyme xanthine oxidase you get uric acid. So uric acid has been synthesized. இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா,
பியூரின்ஸில் இருந்தால் யூரிக் ஆசிட் கிடைக்குது. வாட் ஆர் பியூரின்ஸ்னு பார்த்தோம். ஹவ் ஆர் தீஸ் பியூரின்ஸ் சிந்தசைஸ்டுன்னு பார்த்தோம். இந்த பியூரின்ஸ் எப்படி பிரேக் டவுன் ஆகி நம்மளுக்கு யூரிக் ஆசிட் வந்ததுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நார்மல் லெவல்ஸ் ஆஃப் யூரிக் ஆசிட். Normal levels in men it is 2 to 5 milligram per deciliter. In men it is 3 to 7 milligram per deciliter. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 2 ஃபர்ஸ்ட் women 2 போட்டுக்கோங்க, அடுத்தது 3, இங்கே 5 போட்டுக்கோங்க. 5க்கு அப்புறம் you have to come 6, ஆனால் இங்கே 7 வருது, அவ்வளோதான். 2 to 5, 3 to 7 milligrams per deciliter. When you have increased uric acid level, we call it as hyperuricemia. அது என்ன எப்போனா மேல்ஸில் when it is more than 7 milligram per deciliter and women when it is more than 6 milligram per deciliter we call hyperuricemia. So the normal levels முடிஞ்சிடுச்சு. Let us shift on to the causes of hyperuricemia. So we already know purines break down on uric acid excess action is called as hyperuricemia. So what are the causes of hyperuricemia? There are 5 causes of hyperuricemia. Out of the 5, first 3 are called as primary causes and the last 2 are called as secondary causes. இப்போ நம்ம first 3 பத்தி பார்த்துருவோம். பியூரின்ஸ். இப்போ பியூரின்ஸ் நம்ம பாடியில் அதிகமாக இருக்குது அப்படின்னா தான் அதிகமாக பிரேக் டவுன் ஆகி நம்மளுக்கு யூரிக் ஆசிட் கிடைக்கும். வெரி சிம்பிள். அப்போ அதிகமாக பியூரின்ஸ் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து காஸ் ஆஃப் ஹைப்பர்யூரிசீமியாவில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டயட்ரி சோர்சஸ் பியூரின்ஸ் ரிச் டயட்ரி சோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ என்னெல்லாம் அந்த டயட்ரி சோர்ஸ்ன்னு பார்த்தோம்னா மீட்டு, சீ ஃபுட், இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா we will get more purines. அப்போ more purines, more breakdown, அப்போ you will have more uric acid level. So this is easy. அடுத்தது endogenous synthesis of purines எண்டோஜீனியஸாக ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அது எப்படி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா அந்த enzyme defect. which enzyme defect? It is phosphoribosyl pyrophosphate synthase enzyme defect. இந்த என்சைமில் என்ன டிஃபெக்ட் ஆகும்னா இந்த phosphoribosyl pyrophosphate வந்து will have increased affinity towards இந்த ரிபோஸ் 5-phosphate. இதுக்கு ரொம்ப affinity ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ஓடி போய் இதை கூட போய் உட்காந்துட்டு you will generate again uric acid. இதுதான். அடுத்தது வந்து என்னென்னா ஃபீட்பேக் இன்ஹிபிஷன் ஆஃப் இந்த என்சைம் will be inhibited. அப்போ இந்த என்சைம் ஃபீட்பேக் இன்ஹிபிஷன் இருந்ததுன்னா நடக்காது. ஸோ யூ ஹேவ் டிக்ரீஸ்டு ஃபீட்பேக் இன்ஹிபிஷன்னாலுமே இந்த என்சைம் ஓவராக சிந்தசிஸ் ஆகிட்டே இருக்கும். இன்க்ரீஸ்டு விமேக்ஸ் இருந்ததுனாலுமே இந்த என்சைம் அதிகமாக இருந்ததுன்னா ரிபோஸ் 5-phosphate கூட பைண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு யூரிக் ஆசிட் வந்துட்டுருக்கும். ஸோ எண்டோஜீனியஸாக ஓவர் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு ரீசனே வந்து when you have a defect in PRPP synthase enzyme. So when there is an enzyme PRPP synthase enzyme defect, when you have increased Vmax, increased affinity for ribose 5-phosphate and resistance to feedback inhibition, you will have increased endogenous synthesis of purines. அப்புறம் salvage pathway வந்து this question might be asked செப்பரேட்டாகவே கேட்பாங்க. salvage pathwayனா என்ன அப்படின்னு தனியாகவே கேட்பாங்க. இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். எக்ஸோஜீனியஸாக பியூரின்ஸ் இருக்கும். அதாவது அடினைன், குவானைன், ஹைப்போசாந்தனில் எக்ஸோஜீனியஸாகவே சிந்தசிஸ் ஆகும். இந்த எக்ஸோஜீனியஸாக சிந்தசிஸ் ஆகிறது எப்படி நம்மளுக்கு ஏஎம்பியாவும் ஜிஎம்பியாவும் கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் சால்வேஜ் பாத்வே. இட் டசன்ட் இன்வால்வ் தட் ஒரிஜினல் பாத்வே. அப்போ என்ன ஆகும்னா ஆல் தீஸ் எக்ஸோஜீனியஸ் பியூரின்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் தி என்சைம் ஹைப்போசாந்தன் குவானைன் பாஸ்போரிபோசைல் டிரான்ஸ்ஃபரேஸ் HGPRT இந்த என்சைம் போட்டோம்னா இட் வில் பி கன்வெர்டட் டு ஏஎம்பி அண்ட் ஜிஎம்பி. ஒன்று யோசிச்சு பாருங்கள். when you have a defect in this enzyme, இந்த என்சைம் இல்லை அப்படின்னா இந்த அடினைன் குவானின் இது எல்லாமே பியூரின்ஸ் தானே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பியூரின்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிரும். ஸோ அப்போ யூரிக் ஆசிட் ஜாஸ்தி. ஸோ when you have a defect in salvage pathway again, டிஃபெக்ட் இருந்ததுனாலுமே these purines, exogenous purines will add to this purines. அப்போ அதுவும் வந்து it will cause increased uric acid level. ஸோ இதுதான் வந்து these 3 are called as primary causes of hyperuricemia. The first is dietary sources where you take increased meat and seafood which contain high amount of purines and hence you will have increased uric acid level. The second is increased endogenous synthesis which is an enzyme defect, and the third is salvage pathway defect where you have a defect in the enzyme and these purines add up to the purines. அதனால வந்து you have increased uric acid level. The last 2 causes are called the secondary causes. breakdown of tissue nucleic acids. அதாவது நம்ம கேன்சர் அது மாதிரி டிசீசஸ்லாம் வந்து நம்ம tissue nucleic acid ஆட்டோமேட்டிக்காக பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா you will have purines. அதனால you will have increased uric acid level. The last one is when you have defect in the excretory pathway. This uric acid gets excreted via the kidney. அப்போ இந்த பாத்வேல ஏதாவது டிஃபெக்ட் இருந்ததுனாலுமே uric acid excrete ஆகாது. அதனால increased uric acid இருந்து you will have hyperuricemia. So the causes of hyperuricemia is clear ன்னு நினைக்கிறேன். There are 5 causes of hyperuricemia. The first is dietary sources, endogenous synthesis, a defect in salvage pathway, breakdown of tissue nucleic acids and a defect in the excretory pathway. So far we have seen
how are purines produced, how is uric acid synthesis from purines, then causes of normal levels of uric acids, and what is hyperuricemia and what are the causes of hyperuricemia. Now let us shift on to classification. Gout, hyperuricemia, gout both are same. இப்போ வந்து goutல வந்து primary gout, secondary goutன்னு பிரிக்கிறாங்க. அப்போ இதுதான் அந்த காசஸ் ஆஃப் ப்ரைமரி கவுட் கேட்டாங்கன்னா அது அந்த 1 2 3 காசஸ். வாட் ஆர் த 1 2 3 காசஸ்? த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எஸ் இட் இஸ் டயட்ரி சோர்சஸ். ரெண்டாவது இட் இஸ் எண்டோஜினியஸ் சிந்தசிஸ். குட். மூணாவது டிஃபெக்ட் இன் சால்வேஜ் பாத்வே. 4 and 5, 4 is breakdown of tissue nucleic acids. 5 is and as a defect in excretory pathway. Good. So it is over. The classification is over. Let us go on to the clinical features. Clinical features வந்து ஃபஸ்ட்டு அந்த பேஷண்ட் ஹிஸ்ட்ரி வச்சு சொன்னோம். 48-year-old மேல் சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னோம்? he develops renal colic pain சொன்னோம், hematuria சொன்னோம். அப்புறம் பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் metatarsophalangeal joint சொன்னோம். இப்போ why did he develop pain and swelling of the first metatarsophalangeal joint அப்படின்னு நம்ம பார்க்கணும். நிறைய ஜாயின்ட்ஸ் இருக்கிறப்ப ஏன் அந்த பர்டிகுலர் ஜாயிண்ட்டை மட்டும் போய் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? சொல்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் metatarsophalangeal joints, these joints are called as colder joints. கோல்டர் ஜாயின்ட்ஸ். இந்த கோல்டர் ஜாயின்ட்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா சாலிபிலிட்டி ஆஃப் யூரிக் ஆசிட் வந்து கம்மியாயிரும். யூரிக் ஆசிட் வந்து குறைஞ்சிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இது எல்லாமே வந்து கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி அங்கே டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கிறிஸ்டல்ஸ்க்கு பேர் தான் வந்து டாஃபி. இந்த கிறிஸ்டல்ஸை நீங்கள் வந்து எடுத்து மைக்ரோஸ்கோப்பியில் போட்டு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் நெகட்டிவ் birefringent crystals சொல்லுவாங்க இதை. So these negative birefringent crystals that because of decreased solubility of uric acid in colder joints, particularly first metatarsophalangeal joint, is called as TOFI. TOFI வந்து might be asked as an MCQ. You have to know it is negative birefringent crystals. சரி, why did we get pain and swelling? இப்போ when you have an increased uric acid இருக்கு அப்படின்னா இந்த increased uric acid என்ன பண்ணோம்னா it will get synovial jointsகுள்ளார வந்து போயிடும். It will enter into the synovial joints. உள்ள போன உடனே நம்மளோட macrophages will undergo phagocytosis. Phagocytosis போயிடும். Phagocytosis and it will cause inflammation in the presence of interleukins. Inflammation வந்ததுனாவே automatically will develop pain and swelling. Is it clear? Because of the uric acid entering into the synovial joint and because of the development of inflammation due to interleukins, we get pain and swelling and along on the first metatarsophalangeal joint. அடுத்தது renal colic pain and hematuria. We know uric acid gets excreted via the kidneys, right? இப்போ so when you have increased uric acid level, there is always a tendency for the kidneys to form crystals. அப்போ uric acid crystals will be formed in the kidneys. When the crystals are formed in the kidneys, you develop some kidney disorders. So you have a renal colic pain and hematuria. TOFI பற்றி சொல்லியாச்சு. It is negative birefringent crystals which are because of decreased solubility of uric acid in the colder joints. So this is called as TOFI. அப்புறம் நம்ம investigations போயிடலாம். Investigations, we know what will be the investigation. First one will be you will have increased uric acid level. Good. The second, the negative birefringent crystals and microscopy. They are called as TOFI. இது இன்வெஸ்டிகேஷன். ஸோ ஃபார் வி ஆர் கம்ப்ளீட்டட். என்னென்ன பார்த்துருக்கோம்? பியூரின்ஸோட சிந்தசிஸ், பியூரின்ஸ்லேருந்து எப்படி நம்மளுக்கு யூரிக் ஆசிட் வந்ததுன்னு பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்த்தோம்? நார்மல் லெவல்ஸ் ஆஃப் யூரிக் ஆசிட் பார்த்தோம். குட். அடுத்தது காசஸ் ஆஃப் ஹைப்பர்யூரிசீமியா பார்த்தோம். குட். அப்புறம் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். குட். அப்புறம் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம். அப்புறம் இன்வெஸ்டிகேஷன்ஸ். த ரிமைனிங் ஒன் இஸ் ட்ரீட்மெண்ட். ஹவ் ஆர் வி கோயிங் டு ட்ரீட் திஸ் பேஷண்ட்ஸ்? The first drug is allopurinol. Allopurinol என்ன பண்ணோம் அப்படின்னா allopurinol is xanthine oxidase inhibitor. Xanthine oxidase எப்படி வந்துச்சுன்னா xanthine oxidase inhibitor. எப்படி இது பண்ணோம் அப்படின்னா xanthine தான் நம்மளுக்கு யூரிக் ஆசிட் கிடைக்குது. Enzyme is xanthine oxidase. So when you inhibit xanthine oxidase, uric acid will not be formed and full xanthine accumulate ஆயிரும். Xanthine is water soluble. அதனால
யூரிக் ஆசிட் அதிகமாக வராது, xanthine எல்லாம் நின்றோம். xanthine வாட்டர் சாலிபிளுங்கிறனால எக்ஸஸ் ஆஃப் பியூரின்ஸ் இருந்ததுனாலுமே xanthine ஸ்டெப்போட நின்றுட்டு அது வாட்டர் சாலிபிலிட்டிங்கிறனால அப்படியே போயிடும். அது யூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகாது, அதனால நம்மளுக்கு கவுட் வராது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ட்ரக் அலோபியூரினால். த செகண்ட் ட்ரக் இஸ் யூரிகேஸ். இந்த என்சைம் யூரிகேஸ் என்ன பண்ணோன்னா இட் வில் டிசால்வ் யூரிக் ஆசிட். அவ்வளோதான். யூரிக் ஆசிடுக்கு அப்புறம் யூரிக் ஆசிட் வந்து உடச்சி விட்டு இட் வில் மேக் இட் dissolve and it will not allow make it as crystals. அவ்வளோதான். இது யூரிகேஸ். The third drug is probenecid. இந்த drug என்ன பண்ணோம்னா it will increase the excretion of uric acid. Excretion of uric acid. So the first drug is allopurinol, which is xanthine oxidase inhibitor. Xanthine will get accumulated. Since it is water soluble, there will not be any development of gout. அடுத்தது uricase. Uricase வந்து it will dissolve uric acid. Probenecid which will increase excretion of uric acid. அப்புறம் பெயின் இன்ஃப்ளமேஷன்னால அதை சப்சைட் பண்ணுறது we can give NSAIDs, corticosteroids and colchicine. Okay, so these are to prevent inflammation, pain and inflammation. So there are 4 drugs for the treatment of gout. Okay, so the treatment of gout is now over. இது இவ்வளோ தான் வந்து ஹைப்பர்யூரிசீமியா கவுட் கொஷின் கேட்டாங்கன்னா இது எல்லாமே நீங்கள் எழுதிடணும். இது வந்து ஒரு எஸ்ஏ கொஷினாக கேட்கலாம் பயோகெமிஸ்ட்ரியில். சம்டைம்ஸ் இட் மே பி ஆஸ்ட் இன் ஷார்ட் நோட் அஸ் கவுட்னு மட்டும் கேட்கலாம். டாஃபி அப்படின்னு என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து xanthine oxidase இன்ஹிபிட்டர், அலோபியூரினால் பற்றி எம்சிக்யூவில் கேட்கலாம். யூரிகேஸ் பற்றி கேட்பாங்க. ப்ரோபெனிசிட் பற்றி எம்சிக்யூவில் கேட்பாங்க. ஓகே ஃபைன். இதெல்லாம் விட்டுட்டு உங்களை வந்து வைவால கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா they will ask this one. What is the link between Von Greg's disease and hyperuricemia அப்படின்னு கேட்கலாம். இப்போ Von Greg's disease நீங்கள் படிச்சிருப்பீங்க. Von Greg's diseaseல வந்து இந்த டிசீஸ் ஏன் வந்து இஸ் பிகாஸ் ஆஃப் டெஃபிஷியன்சி ஆஃப் என்சைம் G6PD. G6PD என்சைம் அது பார்த்து என்னென்னா குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட்டை குளுக்கோஸாக மாற்றுறதுக்கு தேவையான என்சைம் தான் குளுக்கோஸ் G6PD. ஓகே, when this enzyme is defect we develop a disease called Von Greg's disease. அப்போ இந்த என்சைம் டிஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகாது, குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட் தான் நிறைய அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். இந்த அதிகமாக இருக்க குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட் வந்து பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே, இது வந்து ஒன்றும் இல்லை ஹெச்எம்பி பாத்வே, ஹெச்எம்பி பாத்வேக்குள்ளார போயிடும். அங்கே போயிட்டு ஹெச்எம்பி பாத்வேயோட என் ப்ராடக்ட் நம்மளுக்கு ரிபோஸ் 5 ஃபாஸ்பேட் கிடைக்கும். இந்த ரிபோஸ் 5 ஃபாஸ்பேட் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? பியூரின்ஸ். பியூரின்ஸ் அது வந்து பிரேக் டவுன் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? யூரிக் ஆசிட். So this is a link between VGD and hyperuricemia. இன்னொரு டைம் சொல்கிறேன். Von Greg's disease you have a deficiency of enzyme G6PD. Since G6PD is deficient, you will have increased glucose 6 phosphate. Increased glucose 6 phosphate will be shifted to the HMP pathway where it will lead to ribose 5 phosphate generation. This ribose 5 phosphate will lead to the development of purines, and purines will break down to uric acid. Hence you will get hyperuricemia in Von Greg's disease. அடுத்தது ஆல்கஹாலிசம். யூஸ்வலாக இந்த கொஷின்ஸ் கேட்குறப்ப எப்படி கேட்பாங்கன்னா ஹிஸ்ட்ரியாக கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரீனல் காலிக்கு பெயின், லெஃப்ட் லம்பார் பெயின் கொடுத்துட்டு ஹாலிடேக்கு போனார், ஹாலிடேக்கு போகிறப்ப ஹி டெவலப் பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் ஆஃப் ஹிஸ் டிஸ்டல் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு கேட்டுருவாங்க. இது மாதிரி ஒரு கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டிஸ்டல் ஜாயின்ட்ஸ் அவங்க மீன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் மெட்டடாசோஃபெலஞ்சியல் ஜாயிண்ட்டு தான். அப்போ அந்த ஹாலிடேயிங் அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. யூஸ்வலாக வந்து ஹாலிடேயிங் டைமில் தான் வந்து தேல் ஹாவ் எக்ஸஸ் ஆஃப் மீட் ஆல்கஹாலிசம்ங்கிற மீன் பண்ணுறதுனால அதை ஹாலிடேயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாட் இஸ் அ லிங்க் பிட்வீன் ஆல்கஹாலிசம் அண்ட் கவுட்? இப்போ அது பாருங்கள். ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம். when the patient takes more alcohol it will lead to the formation of alcohol metabolism will lead to the formation of lactic acidosis. அப்போ lactic acidosis this will inhibit the tubular secretion of uric acid. அப்போ excretion அந்த tubular secretion of uric acid will be inhibitedங்கிறனால you will have hyperuricemia. So I think it is clear. So far நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பியூரின்ஸ்னால் என்ன? பியூரின்ஸ் பிரேக் டவுன் ஆனால் யூரிக் ஆசிட் கிடைக்கும். ரெண்டாவது எப்படி நம்மளுக்கு பியூரின் சிந்தசிஸ் ஆச்சு, பியூரின்ஸ்லேருந்து எப்படி நம்மளுக்கு யூரிக் ஆசிட் கிடைச்சிது, what are the normal levels of uric acid, what are the causes of hyperuricemia, there are 5 causes of hyperuricemia. அடுத்தது classification of gout, it is primary and secondary gout, what are the clinical features, what was the underlying cause, pathophysiology behind these clinical features, what is the investigation and what treatment என்ன. அப்புறம் 2 வைவா கொஷின். விஜிடியில் நம்மளுக்கு எப்படி ஹைப்பர்யூரிசீமியா கிடைக்கும், ஆல்கஹாலிசமில் நம்மளுக்கு ஏன் ஹைப்பர்யூரிசீமியா கிடைக்குது. தேங்க்யூ.